100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு எஸ் என்ற நபரால் நடக்கப் போகும் 3 மிக பெரும் சம்பவம். எதை செய்யணும், செய்யக்கூடாது, என்ன நடக்கப் போகின்றது, கிரக நிலை கிரக மாற்றத்தை பொறுத்து நீங்கள் எதை செய்தீங்கன்னா பிரச்சனையே இல்லாமல் வாழலாம் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த எழுத்தில், அதாவது எந்த ஆங்கில எழுத்து உங்களுக்கு ஆரம்பத்தில் வரும், உங்களுடைய பெயரின் ஆரம்ப ஆங்கில எழுத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல உங்களுடைய கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் குரு பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் கேது பகவானும், லாபஸ்தானத்தில் ராகு பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவான் என்று கிரக நிலைகள் எல்லாம் இப்படி தான் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியாக சிறப்பான பலன்கள் கிடைத்தா வாழ்க்கையையும் சிறப்பாக அமைத்து கொள்ள முடியும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வாழ்வதற்கு தேவை இன்றைய காலகட்டத்தில் பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பணம் நேர்மையான முறையில் தொழில் வியாபாரம் உத்தியோகம் ஒரு வேலையில் இருப்பது, இதன் மூலமாக மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்கின்றது, கிடைக்க போகின்றது. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. பெரும் அளவிலான பண வரவை பார்க்க போகிறீங்க. எதிரிகளே இல்லாத நிலை, பொறாமை பிடித்தவர்களே இல்லாத நிலை, துரோகிகளே இல்லாத நிலை உண்டாக போகின்றது. ஒரு தொழில் வியாபாரம் வேலையில் எதிரியும் இல்லை, பொறாமை பிடித்தவர்களும் இல்லை, துரோகிகளும் இல்லைனா வாழ்க்கையே சிறப்பாக அமையும். அப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் அமைவது உறுதி. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல பதவி உயர்வு, சம்பள உயர்வு தொடர்பான நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. இதுநாள் வரைக்கும் கஷ்டப்பட்ட நமக்கு ஒரு பதவி உயர்வு இல்லையே, சம்பள உயர்வு இல்லையே அப்படின்ட்டு உங்களுக்குள்ளார நீங்களே கேள்வி கேட்டு கொண்டு இருந்திருப்பீங்க. அது அனைத்துமே மாறப்போகின்றது. அதே மாதிரி இடமாற்றம் தேவை அப்படின்ட்டு ரொம்ப நாளாக இடமாற்றத்திற்காக கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு, மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இடமாற்றமும் கிடைக்கப் போகின்றது. ஒட்டு மொத்தமாகவே தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க மேஷராசிக்காரர்களே. குடும்பத்தின் நிலையை பற்றி பார்க்கும்போது தாய் தந்தையால் பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது. சில தேவையில்லாத பிரச்சனைகளை கூட கொண்டு வந்து விடலாம். அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் கவனிப்போடு இருப்பது நல்லது. சகோதர சகோதரி வகையில் பல நல்ல விஷயங்கள், பல நல்ல காரியங்கள் நடக்கப் போகின்றது. இதுநாள் வரைக்கும் இவங்கெல்லாம் அண்ணன் தம்பி தங்கை அக்கான்னு இருந்து என்ன பிரயோஜனம், ஒன்றும் நடக்கலை. அவங்களால பெரும் தொல்லைதானே தவிர எதற்குமே யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டிருந்த உங்களுக்கு அவங்களால நல்லது நடக்கப் போகின்றது. அவங்களால மிக பெரும் உதவி உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இனி உங்களுக்கு அவங்க பக்க பலமாக இருக்க போகின்றார்கள் அப்படின்னுட்டும் உறுதியாக சொல்லலாம். மற்ற ராசிக்காரர்களை விட ஆகஸ்ட் 15க்கு பிறகு மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அடுத்தடுத்து யோகமும் அதிர்ஷ்டமும் அடிக்கப் போகின்றது. என்னதான் மற்றவர்கள் நம்மளை புரிந்து கொள்ளலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஏக்கத்தோடு இருந்திருப்பீங்க. குடும்ப உறவுகள் நம்மளை புரிந்து கொள்ள மாட்டாங்க, குடும்பத்துக்காக உழைத்து கொண்டு இருக்க நம்மளை கண்டுக்க மாட்டாங்களே அப்படின்ட்டு நினைத்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் இனி உங்களுக்கு குடும்ப ரீதியாக மிகப்பெரிய அளவிலான மரியாதை கிடைக்கப் போகின்றது அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம்.
கணவன் மனைவி இடையே இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், குடும்ப சண்டைகள் எல்லாம் அறவே மறையப் போகின்றது. பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடக்கலையே அப்படின்ட்டு கொஞ்சம் வருத்தத்தில் இருந்திருப்பீங்க. இனி பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடக்க போகிறாங்க. பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெறப்போகின்றீர்கள். பிள்ளைகள் தான் உங்களின் எதிர்காலம் அப்படின்ட்டு நீங்கள் உணரப்போகின்றீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் ஒரு பக்கம் விலகினாலும் உங்களுடைய குடும்பத்துக்கு எதிரியாக இருந்தவன், துரோகியாக இருந்தவன், குடும்பத்தை வேரோடு அழிக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைத்து கொண்டிருந்தவன் எல்லாம் இனி இடம் தெரியாமல் ஓடி ஒளியப் போகின்றார்கள். நீங்கள் இருக்கக்கூடிய பக்கம் கூட இனி தலை வைத்து கூட படுக்க மாட்டார்கள். உங்களுடைய குடும்பத்தின் நிலை இனி உச்சத்திற்கு செல்லுமே தவிர, குடும்பம் முன்னேற்ற பாதையில் செல்லுமே தவிர, இனி உங்களுடைய குடும்பம் இரக்கத்திற்கு செல்லாது. இனி உங்களுடைய குடும்பம் என்னைக்குமே தலை குனிந்து நிற்காது. ஊர் உலகம் மெச்சக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு வாழ்க்கை உங்களுடைய குடும்பத்திற்கு கிடைக்கப் போகின்றது அப்படின்றது உறுதி. எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாம் நல்லது நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களே சாமி, அந்த கடன் பிரச்சனைகளுக்கு என்னதான் வழி? எப்போது தான் கடன் தொல்லைகள் முடிவுக்கு வரும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட 3 வகைகளில் இருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப் போகின்றது. முன்பின் தெரியாத நபராகவும் இருக்கலாம். அரசாங்க ரீதியிலிருந்து உதவிகள் தேடி வரலாம். 3வதாக நண்பர் வகையில் இருந்து கூட உதவிகள் உங்களை தேடி நிச்சயமாக வரும். ஆகையால் கடன் தொல்லையை பற்றி பெருசாக கவலை கொள்ளாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது உறுதி. அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் சொல்லியே ஆக வேண்டும். உங்களுக்கு எல்லா வகைகள்லையும் நன்மை உண்டாகுதே, பணம் கையில் புரளுகின்றதே அப்படின்ட்டு அளவுக்கு அதிகமாக யாரிடமும் நீங்கள் பெருமை பீத்தி கொள்ளாதீர்கள். அளவுக்கு அதிகமாக நீங்கள் யாரிடமும் கொஞ்சி குழாவி கொள்ளாதீர்கள். அளவுக்கு அதிகமாக பணத்தை செலவும் செய்து விடாதீர்கள். ஏன்னா கடன் பிரச்சனைகளில் மீண்டும் சிக்கிக்கொள்வீர்கள். பணம் இருக்கே என்று ஆடினால் அந்த பணமே இல்லாமல் போய்விடும். அப்படின்றதுனால பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கடனில்லா வாழ்வு சொர்க்கத்துக்கு சமம் அப்படின்றத நீங்கள் இந்த காலகட்டத்தில் உணர போகிறீங்க. கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்ட போகிறீங்க. அதெல்லாம் சரி சாமி, அது என்ன 3 பெரிய சம்பவங்கள் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, முன்பின் தெரியாத பெண்கள் விஷயத்திலையும், உறவினர் வகையில் இருக்கக்கூடிய பெண்கள் விஷயத்திலையும், நண்பர் வகையில் இருக்கக்கூடிய பெண்கள் வகையிலையும் ரொம்ப ரொம்ப கவனத்தோட எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு நண்பர் தானே என்ன நடந்துட போகுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எதேச்சையாக அளவுக்கு அதிகமாக அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டு பேசுவீங்க. அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறிவிடும். அதே மாதிரி உறவினர் வகையில் இருக்கக்கூடிய பெண்களிடம் உறவினர் தானே அப்படின்ற மாதிரி அளவுக்கு அதிகமான பேச்சுகளையும் தேவையற்ற செயல்களையும் செய்ய வேண்டாம். அந்த வகைகளையும் பிரச்சனை வரும். அடுத்ததாக 3ஆம் நபர் யாருன்னே தெரியாது, அந்த வகையில் கூட பிரச்சனை வரலாம். நீங்கள் ஒன்று கேட்க போய் அவங்க ஒன்று புரிந்து கொண்டு ஏன் நமக்கு வம்பு அப்படின்ட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போங்க. பெருசாக பிரச்சனை இல்லாமல் நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்தோடு வாழலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஆகஸ்ட் 15க்கு பிறகு, ஆகஸ்ட் முடிவதற்குள்ளார இரவு நேர பயணங்களில் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பெரும்பாலும் இரவு நேர பயணங்கள் செல்வதை தவிர்த்து விடுங்கள். அதனால் இரவு நேர பயணங்களே செய்யக்கூடாதா சாமி அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. தேவையற்ற பயணங்களால் தான் பிரச்சனையும், தேவையற்ற பயணங்களால் தான் வம்பும் வருமே தவிர தேவையான பயணங்களால் பாதிப்புகளே இருக்காது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில்
1, 3, 6 அதிர்ஷ்ட எண்களாகவும், நீலம், மஞ்சள், பச்சை, கருப்பு அதிர்ஷ்ட நிறங்களாகவும் இருக்கப் போகின்றது. எந்த இடத்துல எண்கள் தேவையோ, எந்த இடத்துல நிறங்கள் தேவையோ அந்த இடத்துல சரியாக பயன்படுத்தினா கூட அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய வீட்டு கதவை தட்டும். ஆகவே சரிவர பயன்படுத்தி கொள்ளுங்க. சிறு வாய்ப்பையும் கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். இந்த காலகட்டம் செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்வை வாழக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் கிரக நிலைகள் அப்படின்றது உறுதி. முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் பார்க்க மறந்துட்டோம். எஸ் என்ற நபரால், எஸ் என்ற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய நபரால் பார்த்தீங்கன்னா பெரும் பிரச்சனை கூட வரலாம். அதாவது எண் ஜோதிடம்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி எழுத்து ஜோதிடம். ஒருவருடைய ஆரம்ப எழுத்தை வைத்து கூட என்ன நடக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எஸ் என்ற நபர் உங்களுக்கு நிச்சயமாக தொல்லை தரக்கூடிய வகையில் அமையலாம். ஆகையால் அது யாராக இருந்தாலும் சரி, நண்பனோ உறவினரோ முன்பின் தெரியாதவரோ யாராக இருந்தாலும் அந்த மாதிரியான நபர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. பேசும் பேச்சிலும் செயல்களிலும் கவனத்தோடு இருங்க. பெரிய பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம்.